இந்த சால்ட் நான் நிறையா சாப்பிட்டா அது பையனாக பிறக்கும். இந்த ஜெண்டர் கண்டுபிடிக்கிறது. நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட கிரேவிங்ஸ் எல்லாம் வச்சு வந்து இது பையனா, பொண்ணா அப்படிங்கிற ஒரு அசம்ப்ஷன்ஸ்க்கு போயிடுறாங்கல்ல. இது எவ்வளோ தூரம் உண்மை? அது பாட்டிமாவை தான் கேட்கணும். சயின்டிஃபிக்காக அதுக்கு ஒன்றும் அர்த்தமே இல்லை. இப்போ இந்த பக்கம் ஊனி எழுந்தா பொண்ணுன்னுவாங்க, இந்த பக்கம் தான் பையனுவாங்க. என்னவா இருந்தால் சுகபத்திரம், சுகப்பிரசவம், குழந்த ஆரோக்கியமான குழந்தையா இருக்கணுங்கிறது கருத்தை தான் வச்சுட்டு கடவுளை வேண்டிட்டு எல்லா ரிலீஜன்லேயும் பிரசவங்கிறது வந்து மறு ஜென்மம்னு இருக்கும். எல்லா ரிலீஜன்லேயும் அந்த பிலீஃப் இருக்குது. ஸோ ஆல் தட் குழந்த ஆரோக்கியமாக இருக்கணும், அம்மாவும் தாயும் சுகப்பிரசவத்தோடு வீட்டுக்கு செல்லணும் சந்தோஷமாக. அந்த ஏமோடு தான் இருக்கணும். பையனுக்கும் பெண்ணுக்கும் இப்போது வித்தியாசமே இல்லை. பெண்கள் விண்வெளிக்கே போயிட்டு வந்துடுறாங்க, பத்திரமா போயிட்டு வந்துடுறாங்க. அங்கே 5 மாதம் அங்கே இருந்துட்டு அழகாக வந்துடுறாங்க. ஸோ இப்போ எந்த குழந்தையாக இருந்தாலும் ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும்.